Well, it is exciting, yeah. World Parkinson Day, celebrated on April 11th, the birthday of James Parkinson. Purcell, we already சொல்லிருக்காங்க அதை பத்தி. பட் யூனோ அவர் 1817ல எப்படி இந்த வியாதியை பத்தி எழுதினாரு அப்படின்றது இவ்வளவு ஒரு அமேசிங்கான விஷயம். எப்படி எழுதினாருன்றது இன்னும் அமேசிங்கான விஷயம். அவர் வந்து தி பாயிண்ட் ஆஃப் நியூராலஜிஸ்ட், எப்படி கிளினிக்கலா ஒரு நியூராலஜிஸ்ட் வந்து எப்படி டயக்னோஸ் பண்ணுவாங்கன்றது அவரோட பெட்டர் எக்ஸாம்பிள் கிடையாது. அவர் என்ன பண்ணாரு, உட்கார்ந்து இருக்காரு, ஒரு கடையில உட்கார்றாரு, ரோட்ல அவங்க எல்லாம் நடக்கிறாங்க இல்லையா, அதை பார்த்து he wrote about the disease and he said it's called paralysis agitans. இன்னைக்கு வரைக்கும் அவர் எழுதுனதுல நிறைய விஷயங்கள், அஃப்கோர்ஸ் 200 வருஷம் ஆயிடுச்சு, நம்ம everybody becomes wiser in hindsight, we found out newer things, we know அது வந்து வெறும் மோட்டார் கிடையாது, வெறும் கை நடுக்கும், வெறும் இது கிடையாது, மற்ற விஷயங்கள்லாம் வரலாம். இப்போ எல்லாரும் அழகா சொன்ன மாதிரி டாக்டர் ஸ்ரீனிவாஸ் சொன்னாரு, ஸ்லீப் ப்ராப்ளம்ஸ் வரலாம், ஸ்மெல் ப்ராப்ளம்ஸ் வரலாம், யூனோ பேஷண்ட்ஸ்க்கு கான்ஸ்டிபேஷன் வரலாம், வலி வரலாம். டாக்டர் ராதிகா சொன்னாங்க. எல்லாமே ஒரு இப்போ நமக்கு தெரிஞ்சா கூட 200 வருஷம் முன்னாடி அந்த மனுஷன் வந்து எவ்வளவு அழகா டிஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டாரு. அதுக்கு மேல டிஸ்கிரைப் பண்றதுக்கு அட்லீஸ்ட் இந்த நடுக்கத்தையோ, ஒரு ஆள் குனிஞ்சு நடப்பாரு, ரோபோ மாதிரி இருப்பாரு, எவ்வளவு விஷயங்களை அழகா சொல்லிட்டு போயிட்டாரு. ஐ திங்க் இட் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் மோனோலாக்னு ஒரு வியாதியை பத்தி ஒருத்தர் கண்டினியூ டிஸ்கிரிப்டிவ் எழுதுறது பேரை நம்ம மோனோலாக்னு சொல்றோம் இல்லையா. ஸோ இட் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் திங். அண்ட் அது இப்போ எப்போ வேணாலும் நான் ரொம்ப ரொம்ப ரசிச்சு படிக்கிற மோனோலாக்ல ஒன்று அது. ஸோ பார்க்கின்சன் பத்தி நல்லா இன்னைக்கு நிறைய விஷயங்கள், இன்ஃபேக்ட் இவங்க எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஸ்பீச் தெரபிஸ்டா இருக்கட்டும், டயட்டீஷியனா இருக்கட்டும், எல்லாரும் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க என்னெல்லாம் யூ கேன் டூன்னு. ஐ எம் ஹியர். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா தாராளமா கேட்கலாம். ஐ எம் ஹியர் டு ஆன்சர். அண்ட் இன் த மீன் டைம் என்ன பண்ணலாம் பார்க்கின்சன்? இந்த கேள்வி வந்து என்ன பண்ணலாம் ஒரு நோய் வந்தான்னு ஜென்ரலா கூட எடுத்துக்கலாம். ஸ்டே ஆப்டிமிஸ்டிக். நான் எல்லாருக்கும் சொல்றது இருக்கா, கேன் யூ கியூர் த டிசீஸ் அப்படின்னு பேஷண்ட்ஸ் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆல்வேஸ் ஆஸ்க்ட் இஸ், சார் இது கியூரபிளா அப்படின்னு கேட்பாங்க. நான் ஒரு சிம்பிள் அனலாக் தான் சொல்லுவேன். அதாவது பார்க்கின்சன்றது வந்து ஒரு கெமிக்கல் டெஃபிஷியன்சி. டோபமின்னு நம்ம முக்கியமான கெமிக்கல் டெஃபிஷியன்சி பத்தி சொல்றோம். அதுல மற்ற கெமிக்கல்ஸ் எல்லாமும் இருக்கு. ரிசர்ச் ஹஸ் ஷோன் தட் ஈவன் அதர் கெமிக்கல்ஸ் கேன் பி டெஃபிஷியன்ட். அண்ட் தேர் ஆர் அதர் கான்ட்ரிபியூஷன். இப்போ சுகர் எதனால வருது அப்படின்னா டயபெட்டிஸ். சுகர் நான் ரொம்ப கொலோக்கியலா சொல்றேன். Why does diabetes mellitus occur? It occurs because of deficiency of insulin. There are so many other aspects to diabetes, but that's a bottom line. அது மாதிரி பார்க்கின்சன்ல the deficiency of dopamine. So ஒரு simple analog, நமக்கு the diabetes is something that everybody knows about. So அந்த அனலாக்ல இருந்து எடுத்துக்கிட்டோம்னா டயபெட்டிஸ் பர்சன்ஸ் இந்த இதை கொடுத்தோம், ஒரு அப்பெண்டிக்ஸ்ல ப்ராப்ளம் இருந்துச்சு, அப்பெண்டிக்ஸ் எடுத்துட்டோம், அப்படி that's not how diabetes is managed. That is not how Parkinson can be managed. But what can be done? What should be done? Planned, steady treatment over a long time. Because this is a treatment that we are not looking at a 2 months, 3 months, or even 2 years, 3 years. We're looking at a lifetime management. So it has to be planned, it has to be slow and steady, and it has to be very scientific. ஸோ இதை நம்ம எப்படி பண்றோம் அப்படின்னா, உங்களுக்கு என்ன கஷ்டம், தி ஐடியா ஆஃப் ட்ரீட்மெண்ட் 35 வயசுல வருது. தட் பீக் டைம் இல்லையா, 35 to 55 ஒருத்தர் பீக் இன் தர் கேரியர், மேல் ஆர் ஃபீமேல் வாட் எவர். ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் ஜஸ்ட் சேயிங் 55 பீக்கா இருக்கணும்னு இல்லை, நிறைய டாக்டர்ஸ் 55 to 70 தான் பீக். ஸோ இஃப் தேர் இன் த பீக் ஆஃப் தேர் ப்ரொஃபஷன், தென் வி கோ அவுட் அண்ட் மேக் ஷுவர் that they are able to function normally. அதுதான் நம்ம ட்ரீட் பண்றோம். That is how we use the medicines. So we time the medicines,
It's important to take the medicines properly at proper times and to note down ஒரு டைரி மாதிரி எனக்கு இந்த டைம்ல தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஐ எம் நாட் ஏபிள் டு ஃபங்க்ஷன் நார்மலி அப்படின்னு நோட் பண்ணா we can always go ahead and do what we can to அதுக்கு ஏத்த மாதிரி we can tailor our treatments. இப்போ எனக்கு 2 மணில இருந்து 4 மணி கஷ்டம்னா அதுக்கு ஏத்த மாதிரி மெடிசன் ஒரு 1:30 மணிக்கு என்ன மெடிசன் போடலாம். பட் இட் வில் பி டேஞ்சரஸ் டு சஜஸ்ட் உங்களுக்கு கஷ்டமா இருந்து ஒரு 1/2 மாத்திரை போட்டுக்கோங்க. அது வந்து ஏன் சொல்றேன்னா இட் லுக்ஸ் ஈஸி, கண்டிப்பா பேஷண்ட்டை எஜுகேட் பண்ண முடியும். பட் என்னன்னா டோபமைன் ஒரு டோபமைன் டிஸ்ரெகுலேஷன் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். அதாவது சில பேர் வந்து அவங்க பாட்டுக்கு டோபமைன் போட்டுக்கிட்டே இருந்துருவாங்க மாத்திரை. ஸோ அந்த மாத்திரையை போட்டுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும், காம்ப்ளிகேஷன் மேல காம்ப்ளிகேஷன் வந்து. ஸோ ட்ரீட்மெண்ட் ஹேஸ் டு பி வெல் சூப்பர்வைஸ்ட், வெரி சயின்டிஃபிக் அண்ட் ஹேஸ் டு பி வெரி வெரி ஸ்லோலி அண்ட் நீட்லி ட்ரைட்ரேட்டட். இது கொஞ்சம் இட் இஸ் நாட் ஈஸி டு கெட் இன் டு இட் ஸ்ட்ரைட் அவே. ஸோ இன்ஃபேக்ட் என்ன கன்சல்ட் பண்ற பார்க்கின்சன்ஸ் இங்க இருந்தீங்கன்னா தெரியும், நான் எப்பவுமே கேட்கறது தான், உங்க ஆக்டிவிட்டிஸ் அதை அஃபெக்ட் பண்ணுதா? இப்போ ட்ரெமர்னு வந்தா உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ் அது எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுது? அஃபெக்ட் பண்ணா அதை ட்ரீட் பண்ணுவோம். லேசா ஒரு ட்ரெமர், சில பேருக்கு அது வந்து எப்படி ட்ரெமர் எல்லாரும் பாக்குறாங்க, அதுவும் ஒரு கன்சர்ன் தான். தட் இஸ் அ காஸ்மெட்டிக் கன்சர்ன். பட் சில பேருக்கு அது ரொம்ப முக்கியம். இப்போ ஹை ஃப்ளைங் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் இந்த பேஷண்ட்ஸ், இப்போ அவங்களுக்குலாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ அதுக்கேற்ற மாதிரி யூ ஹேவ் டு அடாப்ட் டு தி டிசீஸ், அடாப்ட் டு எவ்ரி திங் அண்ட் ட்ரீட். ஸோ நவ் தேர் ஆர் exciting options for treatment available. Patients who have problems and who can't be managed with only drugs. மாத்திரை சாப்பிட்றேன், மாத்திரை ஒர்க் பண்ணுது, ஆனால் மாத்திரையால் எனக்கு சில பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா அந்த டைம்ல we do offer simulation. 1994 கிட்ட இருந்து இருக்கு available. So you can imagine 30 வருஷமா it's available in the world and there are patients who have had it for a long time. அது இப்போ நிறைய advancements வந்திருக்கு. அதுலயே deep brain stimulationலயே there are many advances, so people are able to manage very well. So that is how things happen. So if there are questions I would like to take. நான் பேச ஆரம்பிச்சா I can keep talking for days together on Parkinson's, but this is not about a lecture. உங்களுக்கு என்னவாவது questions இருந்தா please do ask. I will be very happy to answer. Are there any questions in the chat? Okay, there are some. Yes. And also people can unmute themselves and ask questions too. Unmute pannina, you will be able to ask questions directly to Dr. Meenakshi Sundaram. Okay, so now in the question edukren, I think Kavishri Dakshinamurthy. What short term and long term can do to minimize them? Good, very good question. அதாவது it is there in your intestinal tract. It is there. That is probably the reason why people have constipation. வந்து மலச்சிக்கல் வந்து even before நடுக்கம்லாம் வரதுக்கு முன்னாடி கூட it can start. People can have difficulty in smell. ஸ்ரீனிவாஸ் அழகா சொன்னாரு, சில பேருக்கு ஸ்மெல் போயிடும் முதல்ல, அது மாதிரி விஷயங்கள் வரலாம், ஸ்லீப் டிசார்டர் வரலாம், அதெல்லாம் இருந்தால் கூட. ஸோ இஃப் யூ கிவ் தீஸ் ட்ரக்ஸ், ஸோ இந்த மெடிசன் என்ன பண்றோம், நம்ம டோபமினை ரீப்ளேஸ் பண்றோம், இல்லை டோபமினோட அந்த ரிசெப்டார்ஸ்னு சொல்லுவோம், வேர் திஸ் கெமிக்கல் ஆக்ட்ஸ், அந்த இடத்துல ஒர்க் பண்ணக்கூடிய சில கெமிக்கல்ஸ், டோபமின் அகனிஸ்ட்னு இருக்கு, இல்லாட்டி அதுலேயே ஆன்டிகுலினர்ஜிக்ஸ் இருக்கு, ஆன்டி வைரல் ட்ரக் ஒன்று இருக்கு, அமென்டடின், which was found to be effective. So there are different classes of drugs. இது கொடுக்கும்போது என்ன ஆகும், டோபமினோட எஃபெக்ட் இன்க்ரீஸ் பண்ணா கொஞ்சம் ஒமட்டல், வாமிட்டிங் மாதிரி வரலாம், சில பேருக்கு மைல்ட் லைட் வரலாம், இந்த விஷயம் கேன் ஹேப்பன். ஸோ இப்போ தீஸ் ஆர் திங்ஸ் தட் வி கேன் டெஃபினெட்லி மேனேஜ். இப்போ டயட்டீஷியன்ஸ் நாங்க when you're taking the medicine, especially the levodopa, levodopaன்றது ஒரு
டோபமினா கன்வெர்ட் ஆகுது. இட்ஸ் அன் அமினோ ஆசிட். ஸோ இட்ஸ் protein like thing. So போட்டி போடும் for absorption in your gut. So the drug that you are giving will not get absorbed well. So that is key. Take it on an empty stomach or take it with some lime juice or something if you can't tolerate it. So நிறைய நேரம் என்னோட பிரிஸ்கிரிப்ஷன் பார்த்தா நிறைய நேரம் டைமிங் எழுதிருப்போம். அந்த டைம் எல்லாம் 11 o'clock 3 o'clock எழுதும். அதெல்லாம் சாப்பிட்ற டைமாவே இருக்காது. ஸோ இட் மேக்ஸ் இட் ஈஸி ஃபார் பேஷன்ஸ். பட் அப்போ சொல்லுவோம், யூ எதர் டேக் த மெடிசன். இப்போ லீவோடோப்பா அந்த சில மாத்திரைகள் இருக்கு. இப்போ கமர்ஷியலா இது சொன்னாதான் உங்களுக்கு புரியுன்றதுக்காக சொல்றேன், மாத்திரை பேர்கள் வேண்டாம். ஆனா கமர்ஷியலா வந்து சிண்டோப்பா, டிடோப்பா பிளஸ் இப்படி எல்லாம் மாத்திரைகள் இருக்கு. சைனிமெட் இருக்கு, மெடோப்பார் இருக்கு. இந்த மாத்திரைகள்லாம் யூஸ் பண்றவங்க கிட்ட சொல்லுவோம், குறிப்பிட்ட அந்த மாத்திரை மாத்திரம் சாப்பாட்டுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடியோ இல்ல 1 மணி நேரம் பின்னாடியோ, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காம சொல்லுவோம் 1 hour பிஃபோர் ஒரு 1 hour ஆஃப்டர். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். 7 மணிக்கு மாத்திரை சாப்பிட்டா 8 மணிக்கு மேல சாப்பிடலாம். 8 மணிக்கு மாத்திரை சாப்பிட்டா 9 மணிக்கு மேல மாத்திரை சாப்பிடலாம். அதனால அந்த டைமிங் வந்து ஈஸியா இருக்கும். So this is important to the thing that you say. So இதுக்கு தான் I said start low. So மெதுவா ஸ்டார்ட் பண்ணி half tablet, sometimes even quarter tablet. சில பேர் ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. இப்போ quarter, half அப்படி இன்க்ரீஸ் பண்ணோம்னா அது ஜெனரலி டாலரேட். லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ் என்ன? ஸோ லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ் வந்து அதாவது லீவோடோபின் மோட்டார் காம்ப்ளிகேஷன்ஸ்னே இருக்கு. அப்போ வந்து அது எப்போ வரும்னா, இப்போ ஒருத்தர் வந்து has been taking the drugs for 4 to 5 yearsனா the risk is around 70-80%. என்ன மாதிரி சில பேருக்கு இப்படி எக்ஸ்ட்ரா மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். இப்போ நம்ம இன்னும் சிம்பிளா சொன்னோம்னா சார்ஜ் போயிடுற மாதிரி, தட் இஸ் ஹவ் தே வில் லுக் லைக். சார்ஜ் டவுன் ஆன ஒரு பொம்மை எப்படி இருக்கும் அது மாதிரி தான் ஆயிடுவாங்க. ஸோ நம்ம மாத்திரை கொடுக்கறது வந்து ரீசார்ஜ் பண்ற மாதிரி. ஸோ ரீசார்ஜ் பண்ற மாதிரி நம்ம பண்றோம். ஸோ ரீசார்ஜ் பண்ணும்போது சில நேரம் ஓவர் சார்ஜ் ஆயிடும். ஓவர் Tai Chi, I'm sure Tai Chi நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. otherwise you read about Tai Chi வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் which is known to improve stability. Tango dancing இருக்கும். Tango dancingனா பார்ட்னரோட பண்றது. அது வீட்டில் ஒய்ஃபோடயோ ஹஸ்பண்டோடயோ யாரு கூடயோ, சன் டாட்டர், if they do, the balance improves. Cycling ஒரு ஸ்டாட்டிக் சைக்கிள், வீட்டில் எக்ஸசைஸ் சைக்கிள் வச்சு எக்ஸசைஸ் பண்ணாலே இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப். எக்ஸசைஸ் நல்லா பண்ணதுக்கு அப்புறம் இட் கேன் ஹெல்ப். ஸோ எக்ஸசைஸ் சைக்கிளிங் அதாவது ரொம்ப கேர்ஃபுல்லா செய்யணும். உங்களோட அதர் ஸ்டேட்டஸ், அதர் திங்ஸ் எல்லாம் டாக்டர் கேட்டுட்டு பண்ணலாமான்னு பார்த்து, யுவர் பாடியோட ஃபிட்னஸ் பார்த்து யூ ஹேவ் டு டூ. ஸோ ஆல் தீஸ் வுட் பி இம்பார்ட்டன்ட் இன் டேக்லிங் எனி ஷார்ட் டேர்ம் ஆர் லாங் டேர்ம் காம்ப்ளிகேஷன்ஸ். Next question. Is there any precautions in general? Fine. Precautions in general for Parkinsonல see ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கோம். Parkinson by itself is not life threatening. அதாவது will not use difficult words, but Parkinson itself, பார்க்கின்சன் பயங்கர நோய் அப்படிலாம் இல்லை. பார்க்கின்சன் இஸ் அ டிஸார்டர், ஒரு டிசீஸ். அதனால ஒருத்தருக்கு வந்து உயிரிழப்பு ஏற்படாது. அதோட வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ல தான் திங்ஸ் கேன் ஹேப்பன். ஸோ அதில் முக்கியமான காம்ப்ளிகேஷன் இஸ் ஃபாலிங். ஸோ ப்ரிவென்டிவ் அழகா காமிச்சாங்க. இப்போ ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க, அப்படியே நின்றுவாங்க, அப்படியே நின்று நடந்துட்டே இருப்பாங்க, அப்படியே ஸ்டாப் இப்போ கார் ஓட்டுறவங்களுக்கு தெரியும், இக்னிஷன் இஸ் நாட் ஒர்க்கிங். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிள் ட்ரிக் என்னன்னா,
இந்த பெடஸ்ட்ரியன் கிராசிங்ல எல்லாம் ஸ்ட்ரிப் போடுறாங்க இல்லையா, அது மாதிரி பார்க்கின்சன் இருக்கிறவங்க வந்து இப்போ அவங்க வீட்டில் வந்து அவங்க காட்ல இருந்து அவங்க பாத்ரூமுக்கு, அவங்க காட்ல இருந்து டைனிங் ஏரியாவுக்கு, அவங்க காட்ல இருந்து டைனிங் ஏரியா டு தேர் சோஃபா வேர் தே வாட்ச் டிவி, இதுக்கெல்லாம் இந்த பெடஸ்ட்ரியன் கிராசிங் மாதிரி ஒட்டிடலாம் ஃப்ளோர்ல. அதை பார்த்துக்கிட்டே நடந்தாங்கன்னா, இப்போ டாக்டர் அவங்க மிஸ்ஸஸ் ராதிகா அழகா காமிச்சு சொன்ன மாதிரி 1 2 1 2ன்னு சொல்லிக்கிட்டு நடக்கலாம். அந்த ஸ்ட்ரிப்பை பார்த்துக்கிட்டே நடந்தோம்னா யூ கேன் வாட் பெட்டர். ஸோ தேர் ஆர் ஸ்மால் ட்ரிக்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட் டு ஹேவ் holes, handrails everywhere. எங்க போனாலும் ஈஸியா இப்போ டாய்லெட் வெஸ்டர்ன் டாய்லெட்டா யூஸ் பண்ணணும், இந்தியன் டாய்லெட் வேண்டவே வேண்டாம். உட்காந்து எந்திரிக்கும் போது as far as possible அட்லீஸ்ட் இந்தியன் டாய்லெட் வேண்டாம். உட்காந்து எந்திரிக்கும் போது பிடிச்சிட்டு எந்திரிச்சு நின்னா ஒரு செகண்ட் வெயிட் வாக். ஸோ எல்லா இடத்துலையும் அக்சசிபிலிட்டி. விழுகிற மாதிரி இருந்தா யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். அவங்க பெட் அவுட் எந்திரிக்கும் போது விழுந்துடக்கூடாது, கீழே விழுந்துடக்கூடாது, தலையில் அடிபட்டுறக்கூடாது. There is no harm in having a little protection on the floor, even if they happen to fall down. So, precautions that one can take. There are a lot of precautions you can take, but very important that falls are a major problem. So அதை கொஞ்சம் prevent பண்றதுக்கு we can all be very careful. That is something that will really help. What else? Food habits, right? Food habits. இப்போ ஃபுட்டுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, வாட் கேன் ப்ரிவென்ட் பார்க்கின்சன், இது வந்து ஸ்டடியெல்லாம் இருக்கு. அதுல என்ன காமிச்சிருக்காங்கன்னா, இந்த மெடிட்டரேனியன் டயட்னு சொல்லுவாங்க. மெடிட்டரேனியன் டயட்னா ஒன்றும் பெரிய பயங்கரமா இருக்கு, மெடிட்டரேனியன்ல தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு இல்லை. மெடிட்டரேனியன் டயட்ல என்ன வரணும்னா, நிறைய பல்சஸ், லெக்யூம்ஸ், அதாவது பயறு, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ். நான்வெஜ் சாப்பிட்றதால இருந்தா ஃபிஷ், பவுல்ட்ரி, சிக்கன் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். யூனோ அண்ட் பெர்ரிஸ் இல்லை, பெர்ரிஸ் அதில் சில ஃபுட் எஸ்பெஷலி ஃப்ளேவனாய்ட்ஸ்ன்னு கெமிக்கல் இருக்கும், எஸ்பெஷலி தி anthocyanins which are there in berry fruits. So berries are good. இந்த மாதிரி ஏதோ எக்ஸாட்டிக்கான பேர்லாம் சொல்ல, இதெல்லாம் நம்ம ஊர்ல இப்போ சூப்பர் மார்க்கெட்லயும் அமேசான்லயுமே கிடைக்குது. ஸோ அதில் நம்ம பண்ணோம்னா we replace our food with all this. One thing they found, நான் ஒரு காஃபி லவர், ஸோ ஐ சே திஸ் பாயிண்ட். காஃபி குடிக்கிறவங்களுக்கு வந்து மேல்ஸுக்கு இது கொஞ்சம் சர்ப்ரைசிங் இருக்கலாம். காஃபி குடிச்சா வந்து நாட் ஃபார் ஃபீமேல்ஸ், இட் ஹஸ் பீன் ஷோன் டு பிரிவென்ட் பார்க்கின்சன். On the other side, the females, some of it has not been demonstrated. Tea also has caffeine, so it also helps. வேற என்ன ஃபுட்டை பற்றி சொன்னோம்னா, வேற என்ன முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும்னா, there are studies showing that milk heavy products can be an association factor or even a risk factor for Parkinson's. So ரொம்ப milk products வந்து maybe you can cut down. That's something you can prevent Parkinson's. So diet, exercise. If you are 35-40 years, I will probably there are that the exercise that you do at 35 to 40 and the வயசுல என்ன எக்ஸசைஸ் பண்ணலோ will determine how stable, how strong you are while walking, standing at the age of 70. So if you are 35, 40, if you are 45, 50 even, it's a age to start doing exercise. If you want to be on your own, independent, அடுத்தவங்க தயவு நடக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுதான் ஏஜ் டு ஸ்டார்ட் யுவர் எக்ஸசைசஸ். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் சம் ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ். யூ கேன் டூ வாக்கிங், you can do running. I like to run, I like to walk. There are other people who are into any form of exercise. Cycling is a wonderful exercise. Everything else, as I said, tai chi, treadmill walking, anything can be done, but do it carefully, do it slow, don't jump into it. Consult your doctor, see your fitness level, see your heart test, then take the call. So this is very important to remember. So what can prevent? Food, yes, these are all things that we can do. These are all things that someone can do about. So what are other factors? So anything, food habits? No. What are other factors that lead to Parkinson's? Well, there are a lot of other things that have been said in research. You know, research la vandu environmental factors, chemicals.
So there's the countries that have a lot of factories that generate chemicals, adula trichloro என்ற chemical especially இருந்ததுன்னா they have shown that there is an increase in Parkinson's disease. So these are chemical things. அது வந்து more for the chemical factories. அந்த ஏரியாலேயே incidence of Parkinson has been shown to be high. There are genetic aspects too. About 10% of 5 to 10% of Parkinson can be genetic. எனக்கு இருக்க என் குழந்தைக்கு வந்துருமா, the risk is very low unless you have inherited from your parents. If yours is not inherited, இப்போ உங்களுக்கு வந்து பரம்பரை வியாதியாவோ இல்லை மரபணுக்களாவோ அந்த வியாதி வரலைன்னா உங்க குழந்தைங்களுக்கு அது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆனா if you have had it like that, then it is possible. So let us remember that these are all probable, and then we can go on because this is a huge topic. Can severe hallucinations be controlled by medications? If so, will that affect their mobility and movement? Very, very good question. Very scientific question. இப்போ ஹாலுசினேஷன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நம்ம பார்க்கின்சன்ஸ் வந்து பார்க்கின்சோனிசம் அப்படிங்கிறது ஒரு சிம்டமெட்டாலஜி. இந்த ட்ரெமர், இந்த பிராடிகனீசியா, ஸ்லோ ஆகுது, இப்படி ரிஜிடா இருக்கிறது, இதெல்லாம் ஒரு சிம்டம் காம்ப்ளெக்ஸ். இது வந்து பார்க்கின்சன் டிசீஸா இருக்கலாம். அது ஒரு முக்கியமான ஈட்டியாலஜி ஃபார் திஸ் ஹோல் திங். தி அதர் ஆஸ்பெக்ட் ஆஃப் இட் இஸ் there are some other diseases called Parkinson plus syndromes. அது பார்க்கின்சன் டிசீஸ் மாதிரி அவ்வளவு ஈஸியா ரெஸ்பாண்ட் பண்ணாது. அதனால வெரி ஏர்லி விஷுவல் ஹாலுசினேஷன்ஸ், எனக்கு இப்பதான் நடுக்க ஆரம்பிச்சது, அதுக்குள்ளே எனக்கு விஷுவல் ஹாலுசினேஷன்ஸ் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா, then it is probably you have to consult the neurologist and he may revisit the diagnosis. ஸோ அதை நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். சரி, இது இல்லை எனக்கு பார்க்கின்சன் தான் ஹாலுசினேஷன்னா, ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று வந்து இட் கேன் பி பார்ட் ஆஃப் யுவர் டிசீஸ் இட் செல்ஃப். Later on, number two, it can be due to the medications trying to increase the dopamine. Increasing dopamine can lead to hallucinations. So appo timing, you pathina most of these hallucinations occur at night. So when we give the prescription, it is more during the day and a little less during the night. That will actually entail ipo night la vandu avanga thirumbi padukka endrikella konjam kashtapada kuda seiyalam, but this is only a trade off. எது more problematic அதுக்கு ஏற்ற மாதிரி we have to manage. So hallucinations, yes, can occur because of the medicines too, in which case அந்த மெடிசின்ஸ்ல நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஆன்டிகோலினர்ஜிக்ஸ் ஒரு குரூப் ஆஃப் மெடிசின்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ரெசாஜிலின், செலிஜிலின் இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஆர்டர் இருக்கு. டோபமைன் அகனிஸ்ட் இருக்கு, லைக் ரோபார்க்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, பிராமிபேக்ஸ், அதை ரெடியூஸ் பண்ணுவோம். லாஸ்ட்ல தான் லீவோடோபாவை we need to reduce. So if there are all a combination of medicines, there is an order to go by scientifically in which a drug must be withdrawn earlier. அது மாதிரி we have to do and take it out. So it is to find out whether it is the disease or due to medicines and act accordingly. So I hope this answers your question. It's a very good question because it's a very vexing and very common problem in a little advanced Parkinson.